பட் ஸ்டில் இந்த திருமணம், இந்த குழந்தை இது எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு வித்து. இல்லையா? அடுத்த நீங்க வாரிசு உருவாக்குறதுக்காக, இல்ல உங்களுடைய கன்டினியூஷனுக்காக ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய விதிப்படியும், உங்களுடைய ஜெனடிக் படியும் தான் நடக்க போகுது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. உங்க ஃபேமிலில யாருக்காவது குழந்தை லேட் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இதாச்சு அப்டின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் அது இம்பாக்ட் பண்ணி தான் தீரும். இன்னும் சொல்லப்போனா இந்த குழந்தை பாக்கியம்லாம் ரொம்ப அழகா ஒரு 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 ஜாதகருடைய அம்மாவுடைய ஜாதகத்த வச்சாலே நம்ம பிள்ளைக்கு இதாகுமா இல்ல ஆகாதான்ற மாரி நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இயல்பா ஜாதகத்த பொறுத்தவரைக்கும், நான் திரும்ப சொன்ன மாரி குழந்தைக்காரகன் அப்படின்னு சொன்னாலே குரு தான். இப்ப நம்ம களத்திரக்காரகன்னு சொல்லும்போது செவ்வாய நம்ம இண்டிகேட் பண்ண மாரி, குழந்தை பிறக்கறதுக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மிஸ்டர் குரு. அவர் வந்து மனசு வைக்கணும். அவர் இருந்தா தான் வந்து குழந்தை அப்படின்ற இடத்துல இருக்கும். அத தாண்டியும் பிறக்கிற குழந்தை நல்லபடியா பொறக்குமா, பொறக்காதா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா, சூரியனுக்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி குழந்தைய பிறக்க வைப்பேனா, மாட்டேனான்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டி யாருக்குன்னா, மிஸ்டர் சுக்ரனுக்கு இருக்கு.